கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் சியாவோட காரும் சரி ஹீரோட காரும் வந்து ரெண்டும் மோந்திருக்கும். அப்போ வந்து சியா இருக்கிற வந்துட்டு வெளியே வந்துட்டு உன்னால் வண்டியை பார்த்து ஓட்ட முடியாதாடான்னு சொல்லிட்டு வெளியே வருவானுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டை வந்து யாடா பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஷாக் ஆகிடும். யாடாக்கும் வந்துட்டு என்னடா இது இவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு பார்ப்பாங்களா. உடனே வந்துட்டு யாடா நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சியா வந்து பேசுவார். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், யார் உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். கேட்பானா அதுக்கு யாரை வந்துட்டு ஆமாம்மா எங்கள் அப்பாவோட வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் சியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து சியாவுக்கு வந்துட்டு அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கான்னு. ஸோ வந்துட்டு யார் இந்த பையன் ரிலேட்டிவாக கேட்கும் போது அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், இல்லை ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவானா, பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லுவானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சியா வந்துட்டு கேட்டுப்பான். சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்சிருச்சு. அந்த வண்டி வந்து சேதாரம் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாய் வந்து பேசுவான். சரின்னு சொல்லிட்டு இவனை தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வருவானா. அவங்க அம்மா கேட்பாங்க, என்னாச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு நைட் டின்னர்லாம் போயிட்டு வருவேன் தானே சொன்னேன், அவங்க இப்போ சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்களா. இல்லைம்மா இந்த மாதிரி கார் வந்துட்டு இடிச்சிட்டாங்கம்மா, அது வந்து பம்பர் இருக்கும்ல அது வந்து அடிபட்டுருச்சு. ஸோ வந்துட்டு கெட்ட சகனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டா. யாரை தான் வந்து ரொம்ப மாடர்னாக பொண்ணு, அந்த பொண்ணு இதெல்லாம் பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்பாரு. என்னன்னு தெரியல, எப்போவுமே பார்க்க மாட்டா, இன்றைக்கி அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஒரு ஆளை பார்த்த ஸ்டேஞ்சர், அவர் வந்துட்டு இவங்களுக்கு தெரியுமா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டா, அவர் பேர் கூட சியா அப்படிங்கும்போது இவங்க அப்பாவுக்கு தெரியும். சியாவா, அவன் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அவர் கூடயே வந்துட்டு யாரோட அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு, அவங்க வந்து கேப்லிங்லாம் ஆடிட்டுருக்கு, இது இல்லாமல் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம கடன்லாம் கொடுக்குறானே, இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கலன்னா அழகான பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு தூக்குவான்டா, இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஸோ யாடா அப்பா வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாடா போயிட்டு அப்பாட பேசுவான். அப்பா நான் இன்றைக்கி மாட்டியிருப்பேன், இந்த மாதிரி சியா வந்து நான் பார்த்தேன், அப்போ வந்து என் கூட வந்து ஹீரோ இருந்தால் நான் எப்படியும் சமாளிச்சிட்டேன், ப்ளீஸ்ப்பா இதுக்கப்புறம் என்னை சியா கூடலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நேரம் வந்துட்டு மாமியாரோட ரூம்லேயே தான் உட்காந்துருப்பா. அவங்க வந்து பார்க்குறாங்க, உனக்கு தூக்கமே இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைட்டாக வந்துட்டு இவன் முழிச்சு பார்ப்பாளா, தூங்காமல் இருப்பாங்களா. என்ன ஆண்டி உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போவாளா. இல்லை வேண்டாம், என்ன இன்னும் வந்து சாய் ரிட்டன் ஆகலை, இன்றைக்கி நைட் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஃபோன் அடிக்கவே இல்லையே. அதானே எப்போ வந்துட்டு பேட்டியை பார்த்தாலும் கதை அடிக்க ஆரம்பிச்சிடுவான், சின்ன வயசுலேருந்து அப்படி தான். அப்ராட் போயிட்டு வந்து கூட பேட்டி கூட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேர் பேசினா வந்துட்டு என்ன டைம் போவே தெரியாது அப்படி என்ன தான் பேசிப்பாங்கன்னு தெரிலன்ட்டு அப்படியே நீ ஏற்றி விடுற மாதிரி வந்து சந்தேகம் வர மாதிரி பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணுறனா வெளியே வந்து பார்க்குறேன், என்ன இன்றைக்கி நைட்டு சாய் வரணும் வேணும், அவன் வந்து கால் பண்ணியிருப்பானே அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்படி கார்டு நடக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த சில்வர் செயின் இருக்கும்ல ஹீரோ கொடுத்துருப்பான், அதை தேடிட்டு இருப்பாளா. அப்போ வந்து பார்க்குறேன், என்ன ஆச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க போது இந்த மாதிரி ஒரு செயினை தொலைச்சிட்டேன், ஸோ அதை வந்து நான் தேடிட்டுருக்கேன். அப்படியா, முக்கியமான நெக்லஸா, நான் அவனை ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நீ கேட்பா. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன். இல்லை நான் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் வந்து நிறைய வாட்டி தேடிட்டுருக்கீங்களே, ரொம்ப எக்ஸ்பென்சிவோ அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ வந்து நீ கேட்பா, டைமண்டா இல்லை வந்துட்டு கோல்டன் கேட்பாளா. அது ஜஸ்ட் சில்வர் தான், ஹார்ட் ஷேப்பில் இருக்க செயின், இந்த மாதிரி இங்கே தான் தொலைச்சேன், மேலேருந்து இங்கே தான் வந்து விழுந்துச்சு தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தேடிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு இவ்வளோ என்ன பண்ணுவானா, தேடுற மாதிரி போவா, நீயும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே வந்து நீ வந்து கேட்க ஆரம்பிப்பா, இந்த மாதிரி சாயும் பேட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஏன்னா அவங்க ஸ்டெப் மாம் சொல்லியிருப்பாங்களா, அத்தை சொல்லியிருப்பாங்களா, அதை வச்சு தான் வந்து கேட்குறா. உனக்கு ஹீரோயினுக்கு வந்து புரியுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, அப்போல்லாம் உனக்கு கிடையாது, அவங்க அந்தளவுக்குலாம் க்ளோஸ் கிடையாது, ஆனால் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் வந்துட்டு ஒன்றா விளையாண்டோம், இந்த மாதிரி எல்லோரும் சின்ன வயசுல விளையாண்டோம், அதனால வந்து நல்லா பழக்கம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன் சாய் வந்து ரிட்டன் வரலையா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. என்னன்னு தெரியல, இன்றைக்கி தான் அழைச்சிட்டு வரணும், ஆனால் இன்னுமே வரல அப்படின்ட்டு வந்துட்டு இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். நீ இங்கே தான் சாய் காட்டுறாங்க, சாய்க்கு வந்து தூக்கமே வராதா, வெளியே வந்து நிற்பானா. அப்போ வந்து இவ கேட்பா, என்ன உங்களோட புது பொண்டாட்டியை மிஸ் பண்ணுறீங்களோ அந்த இங்கிலேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனி இந்த மாதிரிலாம் பேசாத, அப்போது நீ வந்து ஓல்டுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாய் கேட்பான். இல்லை தூங்காமல் நிற்கிறீங்களே, நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது, இப்படியே கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தால் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுவீங்க, அப்புறம் என்ன வந்துட்டு இது பண்ணிடுவீங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவானா. உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். இல்லை சாய் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, சாரி, நீயே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அதான். சரி வாங்க உள்ளார போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாளா. உடனே வந்துட்டு இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவான். என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சாய்னா சந்தேகம்லாம் பட வேணாம், அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து சாயோட அவள் வந்து கொஞ்சம் கூட வயசு, நீ எதை பற்றி கவலைப்பட வேணாம்
அப்படின்னாங்கும்போது ஓ அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லுவானா சரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன்ட்டு அவளும் வந்துட்டு தூங்க போகலாம். இவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவ வந்துட்டு புலம்பிட்டு இருப்பா அப்படின்ட்டு. ஆனால் இவன் ஹாப்பியாக தூங்க போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவளை நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சேன் ஆனால் அவள் ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வரும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா கர்ட்டன்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நீயும் அப்புறம் வந்து வேலைக்காரங்களாம் வருவாங்களா. அப்போ வந்து நீட்டை கேட்பாங்க லாஸ்ட் நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. இவன் வந்துட்டு ஆமா ஆண்டி கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. எப்படி இவன் நல்லா தூங்கினா அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் என்னால் முடியலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி காத்தோட்டமே இல்லைங்கும் போது இவன் என்ன சொல்லுவாங்க ஆண்டி நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு விண்டோ சைடில் வந்து நில்லுங்கும் போது அவன் விண்டோவில் போய் நிற்கும் போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதில் வந்து மாங்காய் வந்து தொங்குமா. இவ பேசாமல் இவன் மாங்காய் கேட்போம் இவன் மாங்காய் எடுக்கிறதுக்கு போனான்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுவா அப்படியே வந்து கை கால் ஏதாச்சும் ஒரு உடையும் அப்படின்னு இவங்க வந்து பிளான் பண்ணிவிட்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்துட்டு வேலைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி மேடம் நான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வீட்டிலே வச்சுட்டு நீ மார்க்கெட்டில் போய் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து நீ வந்து என்ன சொல்லுவானா ஓகே நான் வந்துட்டு போய் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாளா. உன்னால் முடியுமாங்கும் போது என்னால் முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தேடி மரம் எடுத்துகிட்டு இவள் வந்துட்டு போவா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த மேங்கோ வந்துட்டு பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேங்கோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த லேடரை போட்டு மேலே ஏறுவாளா. அப்போ வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் கீழே விழுந்துட போகிற அப்படின்ட்டு. இவங்க மாலேருந்து அந்த அத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் விழுந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு பறித்து போடுறா. இவன் என்ன எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கா. இவளுக்கு என்ன பொறப்புன்னு தெரில என்ன விஷயம் செஞ்சாலும் என்ன சொன்னாலுமே செஞ்சிடுறா குரங்கு மாதிரி தாவரா மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. இவள் அழகாக பறித்து அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோயின் வந்து அதில் வந்து டிசைன்லாம் பண்ணி அப்படி கொடுப்பா. நானே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதையும் கற்றுப்பா. இவங்களுக்காக செம காண்டாக இருக்கும் என்ன கொடுத்தாலுமே தப்பிச்சிடுறாளின்னு சொல்லிட்டு இவங்க தான் மாங்காய் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்களே இதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் கொண்டு வருவா. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா இவ வந்து கொஞ்சம் அங்கே ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாள். என்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா நீங்கள் தானே கேட்டீங்க உங்களுக்காக தான் நீ போய் பறிச்சா ஆகும்போது இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு தட்டி விட்டுருவாங்க. அவளுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா. அதுக்கப்புறம் கட்டணி வந்து ஓடி வருவா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓடி வருவா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவளை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்படுற மாதிரி கத்துவாங்களா. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் ஏதாச்சும் கஷ்டமாக டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட தெரியுமா அப்படின்னு சொல்லி நீக்கிட்ட கேட்கும்போது நீ வந்துட்டு இல்லை அத்தை எனக்கு தெரியாது பட் வந்து நான் கற்றுக்கிறேன் கொஞ்சம் வந்துட்டு போட தெரியும் அப்படின்ட்டு சொல்லும்போது அப்படியா சாய்க்கு வந்துட்டு எம்ப்ராய்டிங்காக ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜாஸ்மின் ஃப்ளவர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட்லேயே இல்லை ஸ்க்ரீன்லேயும் தெரியல அந்த மாதிரி போடணுங்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக சாய்க்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இவள் அப்படியே வந்து கொஞ்சம் வச்சு கற்றுக்க ஆரம்பிப்பாள். ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் நல்லா பண்ணுவா போல். ஸோ அவளோட டெமோ வச்சு வந்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ வந்துட்டு பரவாயில்ல புதுசாக பண்ணாலுமே நல்லா பண்ணுறேன் என்ன எந்த விஷயம் சொன்னாலுமே நல்லா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் அண்ணன் கூட இப்படி தான் சொல்லுவான் நான் எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுப்பேன்டு அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருதுமா நீ வந்துட்டு எம்ப்ராய்டிங் போடுன்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்க. ரொம்ப நேரம் போட்டு இவளுக்கு இடுப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்துட்டு அப்போ போய் ஏஞ்சி பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு எம்ப்ராய்டிங்க்கு வந்து துணிலாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. வேலைக்காரங்களும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் யாடாவும் இருப்பாங்க. 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ வந்துட்டு இப்போ தான் ஹீரோயினை பார்க்குறான். அப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் துணி வாங்க வந்தேன் 2 பேரும் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து யாரா சொல்லுவா எனக்கு கல்யாணம் வரப்போகுது அதுக்காக நான் வந்து பர்ச்சேசிங் வந்தேன் நான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு துணிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாடா பார்க்க போயிடுவாள். அப்போ ஹீரோக்கு என்ன பேசுகிறாரு அப்போ வந்து என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி நீ வந்துட்டு யுவாஹின் போயிட்டு வந்தாலே அந்த பீச் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன்னு சொன்னாலே ரிட்டன் வந்துட்டாளா என் தங்கச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதா. அப்போ வேலைக்காரங்க வருவாங்க யார் சொன்னா நீ வந்துட்டு போவே இல்லை சாய் தான் வந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு டக்குன்னு சொன்னாலுமே ஹீரோக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஹனிமூன் அங்கே தானே அனுப்பலான்னு இருந்தாங்க அது என் தங்கச்சி போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்கை பார்ப்பான். ஹீரோக்கு ஏதாவது தெரிஞ்சால் அவன் ஹர்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா சரி வாங்க நீங்கள் வந்து ஃபேப்ரிக்லாம் வாங்கிட்டீங்களே எம்ப்ராய்டிங்காக துணிலாம் வாங்கிட்டீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் இவள் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் வாங்கிட்டேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யாராவது வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ஹீரோயின் போனோமே ஃபீல் பண்ணுவாள் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் நிறையா வந்து ஃபேப்ரிக்லாம் வாங்கிட்டு போயிட்டு இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்வாளா. ரொம்ப தேங்க்ஸ்மா எதுக்கு நீ போடுற அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு எதுக்கு யங் லேடிஸ் தான் போகணும் போது ஏன் அத்தை நீங்களும் வந்து எங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு பேசி ஐஸ் வச்சுட்டு இருப்பாள். அப்போ தான் வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு வன்சிகாவை பார்த்தேன்னு சொல்லும் போது தான் எப்படிரா தங்கச்சி ரொம்ப நல்லா இருக்காளா அவள் வந்து ரிட்டன் வந்துட்டாளாடா அந்த பீச் ஹவுஸில் இருந்து அப்படி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு
நல்லதாம்மா இருப்பா, நீ அதை பற்றி எதுவுமே வரி பண்ணிக்காது அப்படின்னு ஹீரோ வந்து மனசுலேயே சொல்கிறான். நாளைக்கு பேலஸ்க்கு போகணும், என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு மனசில் வந்து அவனுக்கு தோணிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு எம்ப்ராய்டிங் போட்டு வந்து கொடுப்பா. இதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து நீ வந்து பண்ணணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிக்சரும், அவள் வந்து ரொம்ப அழகாகவும் போட்டிருப்பா. உடனே வந்துட்டு கண்டிப்பாக ஆண்டி நானும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாய்க்கு தான் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இவ ட்ரை பண்ணுவாள். ஹீரோனை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. இப்போ ஹோல் பெட்ஷீட்டுக்குமே இவ தான் போடணும் போல். ஹீரோயின்கா என்ன நீ இவ்வளோ கஷ்டப்படுறா, சாய் எங்கன்னு சொல்லிட்டு சாய்க்கு பேசாமல் கால் பண்ணலான்னு வந்து கால் பண்ணுவாளா. ஹலோன்னு கூப்பிட்டா அந்த பக்கத்துலேருந்து பேட்டி தான் ஃபோன் எடுப்பா. ஸோ இவளுக்கு என்ன பேசணும்னு தெரியாது, டக்குன்னு வச்சுருவா. பேட்டியா யாராக இருக்கும், ஒரு வேளை நீ தான் கால் பண்ணியிருப்பாளோ. இல்லை என் ஆள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயரை வந்து கட் பண்ணி விடுவா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சாய் வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தூசியாக இருந்துச்சு, ஸோ அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு ஓகே, அப்போ நீ வந்துட்டு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு இல்லை, நீ வந்துட்டு கொஞ்சம் இதாகிட்டல, சரி நான் பொறுமையாக வண்டியை ஓட்டுறேன், இப்படியே வந்து நம்ம பேங்காக் போயிடலாங்கும் போது இது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ஏன்னா நாங்கள் போனால் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆன்ட்டிகிட்டையும் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், ப்ளீஸ் கொஞ்ச நாள் இன்னும் 2 நாள் இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்பா. இவனுக்கும் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் சரி அக்செப்ட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு வேலைக்காரங்க சொல்லுவாங்க, நீ பொண்ணை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, எப்படி அந்த எம்ப்ராய்டிங் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நைட்டில் போட முடியும், அந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் புதுசு இல்லை, பாவம் தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து போட்டுட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு விடிய போட்டுட்ருப்பா, இவங்க வந்து படுத்துருவாங்க. அப்புறம் வந்து தண்ணி தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பாங்களா. அப்போ வந்துட்டு என்னம்மா இன்னுமே முடியலன்னு கேட்பாங்களா. இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் எப்படியாச்சும் போட்டுடுறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாள். சரி நீ வந்து சொல்லுவாள், சரிம்மா ரூமில் போய் வச்சு போடுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க, இவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்கான அவன் வந்துட்டு பேட்டி கூட இந்த மொமெண்ட்டில் நினச்சி பார்த்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வாசலுக்கு நேராகவே வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு படுத்துருவான். இங்கே பார்த்தீங்கன்னா சாய் இருக்கானா, அவன் வந்து தூக்கமே வராது, நீனாபமாக இருக்கும். அதே நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவளும் இருப்பா, பேட்டிக்கு கடுப்பாக இருக்கும். இங்கே வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப நேரம் எம்ப்ராய்டிங் போட்டுட்ருப்பா, அதுக்கப்புறம் அவளால் முடியாது, தூக்கம் வந்துடும், ஸோ வந்து தூங்கிடுவாளா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ரூமுக்கு வந்துட்டு இவ பாதி தானே எம்ப்ராய்டிங் போட்டிருப்பா, அந்த மிச்சத்தை வந்துட்டு இவன் வாங்கி வச்சுட்டு இவ போட ஆரம்பிப்பா. நீக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னே விடிஞ்சிருமா, நீ வந்துட்டு அறுக்க பறக்க எந்திரிப்பா, என்னாச்சுன்னு தெரியலையே பாதி ஒர்க்கு தான் பண்ணோன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சு அந்த பெட்ஷீட்டெல்லாம் பார்த்தா அதில் வந்துட்டு எம்ப்ராய்டிங் போட்டு இருக்கும், ஃபுல்லாக வந்து போட்டு அழகாக மடிச்சிருக்கும். நம்ம நைட் இப்படி பண்ணலையே, நம்ம பாதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோமே, யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருக்குமா. அப்போ வந்துட்டு வேலைக்காரங்க வந்துட்டு தட்டுவாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க நோக் சார் வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க, அண்ணன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டக்குன்னு குளிச்சு கிளம்பி ரெடியாக வெளியே வந்துட்டு ஓடி வந்துட்டு ஹக் பண்ணுவான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு ஹீரோ பார்ப்பான், அதான் ஒழுங்காகவே தூங்கியிருக்க மாட்டாள். ஸோ வந்து பார்த்துட்டு என்ன டார்க் சர்க்கிளாக இருக்குது, நீ என்ன ஒழுங்காக நைட்டு தூங்கலையாங்கும் போது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்வாள். அது வந்து எம்ப்ராய்டிங்கா, எதுக்கு எம்ப்ராய்டிங் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அது வந்துட்டு சாய்க்கு எம்ப்ராய்டிங்னா ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதான் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இவன் வந்து ஃபுல்லாக சொல்லி முடிக்க மாட்டான். அதுக்குள்ளே வந்துட்டு வேலைக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி மேடம் உங்களை கூப்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போ நீ போய் ஆன்ட்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிடுவான். அப்புறம் ஹீரோ வந்து யோசிப்பான், இவன் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு எம்ப்ராய்டிங்குள்ள திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருப்பாள், ஸோ ஹீரோயின் ஏதாவது புள்ளி பண்ணுறா போல் அப்படின்னு வந்து தப்பாக நினச்சிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு குளத்துக்கிட்ட உட்காந்து பூ கொத்துட்ருப்பாளா, அவளுக்குமே தூக்கமாக வரும், ஏன்னா அவள் தான் நைட்டு ஃபுல்லாக போட்டிருப்பா. ஸோ ஹீரோ வந்துட்டு டக்குன்னு வந்து கையை பிடிச்சி நீ என் தங்கச்சி புள்ளி பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி தப்பாக புரிச்சுப்பான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறான், யார் நான் அவங்க தங்கச்சி வந்துட்டு ஹர்ட் பண்ணனா, அதை வந்து நீ தான் சொன்னாலாங்கும்போது அவள் எப்படி சொல்லுவாள், அவள் ரொம்ப நல்லவளாச்சு, அவள் சொல்ல மாட்டா, ஆனால் என் தங்கச்சி நீ டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன், என் தங்கச்சி அழுதாலும் ஹர்ட் ஆனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். எதுவுமே வந்து புரிஞ்சுட்டு பேச மாட்டீங்களா, நீங்கள் எப்போவுமே குளத்துல இருக்க லோட்டஸ் மாதிரி தான், குளத்துக்கு அடியில் இருக்க லோட்டஸ் மாதிரி தான், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது யாரை பார்த்து லோட்டஸுங்கிற சொல்கிற அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பானா. அவன் வந்து உங்களை பார்த்து தான், உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் டக்குன்னு வந்து ஒருத்தங்க மேலே பழி போட்டுருவீங்களா ஆகும்போது நீ செஞ்சுருப்பேன், என் தங்கச்சி நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுறேன், என் தங்கச்சி நைட்லாம் ஒழுங்காக தூங்கவே இல்லை, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண வருவான். டக்குன்னு போய் வந்து மயக்க போட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட போயிட்டு என்னாச்சு தெரியல, ஹீரோயின் வந்து மயக்க போட்டு வந்துட்டா அப்படிங்கும்போது இல்லை ஒரு வேலை பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து நான் காலையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா நீ ஒரு ரூம்லேருந்து தான் வெளியே வந்திருப்பா. ஸோ வந்துட்டு நீ ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க, ஒரு வேளை சரியாக தூங்கலையே என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவான்னா நீயை வந்துட்டு புள்ளி பண்ணியிருக்கா போல் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்க சொல்லின்னு சொல்லிட்டு இவன் தப்பாக நினச்சிக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாளா, ஸோ அதை போய் காற்றால இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் தொட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடான், டெஃபினட்டாக இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இதை வந்துட்டு இவள் போட்டிருக்க மாட்டா, யாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ சொல்கிற அந்த மாதிரி அண்ணன் வந்திருக்காங்க ஆண்டி, உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா, அண்ணன் வந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிற போது இல்லை வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணலாம், என் ரூமுக்கு வந்துட்டு விருந்தாளிகளாம் வந்து எனக்கு பிடிக்காது,
ஸோ உடனே நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா கீழே போயிடுவா. ஸோ கீழே போனோடனே இவன் போய் பார்ப்பான், இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஒரு ரூமில் வந்துட்டு ஹீரோயின் தான் இருந்திருக்கா. ஸோ வந்து புள்ளி பண்ண தானே அந்த மாதிரி வந்தா, அவனை வந்து டார்ச்சர் பண்ணாலா எம்ப்ராய்டிங் போடும்போது. யார் சொன்னா உனக்கு அப்படிங்கும்போது வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்களா அவங்களோட பேர் வந்து வந்து சொன்னாங்கும் போது அப்போ தான் எங்களுக்கு புரியும். அப்படியா, அப்போ இந்த எம்ப்ராய்டிங் போட்டதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினா அப்படின்ட்டு கேட்பா. நீ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறேன். இல்லைன்னா நான் நைட்லேயே பாதிலேயே வந்துட்டு எம்ப்ராய்டிங் போடும்போது தூங்கிட்டேன். ஆனால் அவங்க தான் வந்துட்டு ரூமுக்கு வந்திருக்காங்க, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க போல், எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது எல்லா டிசைனுமே போட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்கும் போது தான் ஹீரோக்கு வந்துட்டு புரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாய் என்ன பண்ணுவானா பீச்சோட நிற்பானா. அப்போ வந்துட்டு இந்த பேட்டியும் போய் பக்கத்தில் நிற்பான். அப்போ தூரமாக பார்க்கும்போது இவன் நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்து படுத்துருப்பான டாக்டரு. அவர் வந்துட்டு மயக்கம் போட்டு வந்துட்டார் போலன்னு சொல்லிட்டு போய் காப்பாற்ற போகும்போது இவன் என்ன சொல்லுவானா, இல்லை வாங்க நம்ம தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் என்ன சொல்லுவானா, நான் நல்லா தான் இருக்கேன், பேட்டி வந்து ரொம்ப மோசமானவை ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ வந்து சாய் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்பான், எதுக்காக அந்த டாக்டர் அந்த மாதிரி சொல்கிறாரு, நீயும் அந்த டாக்டர் வந்து க்ளோஸாக இருந்தீங்களா, 2 பேரும் வந்துட்டு பழகுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ஜேஸ்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், மற்றபடி ஒன்றும் கிடையாது, இங்கே நம்ம இருக்கவே வந்து என்ன நினச்சிருப்பா, இன்னும் 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணலான்னு நினச்சிருப்பாள். ஸோ இந்த டாக்டரால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் நினச்சிக்கிட்டு சரி நம்ம சீக்கிரமாக வந்துட்டு பேங்காக் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாள். இவனும் வந்துட்டு ஓகே ஃபைன் கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு நீ என்ன வந்துட்டு நீக்கு வந்து ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. உன்னை ஹீரோயின் வந்துட்டு இல்லை பாவமாக இருக்கா அதனால தான் ஹெல்ப் பண்ணும் போது உன்னை யார் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண சொன்னா, நீ வந்துட்டு உன்னோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இதுக்கப்புறம் நீக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் சொல்லி செஞ்சு பாரு அப்புறம் உனக்கு இருக்குன்னு சொல்லி மாதிரி திட்டி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நீ வந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்திருப்பா, வந்து வெளியே நின்று கேட்டுடுவா. அதுக்கப்புறம் நீ வந்து கேட்ப அந்த மாதிரி சாரி என்னால் தான் வந்து அத்தை வந்து உங்களை திட்டினாங்களே, சாரி மன்னிச்சிடுங்க, அது இல்லாமல் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேங்க்ஸ் சொல்லுவாள். ஏதோ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல், ஸோ என்னால் தான் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாள். ஹீரோயின் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா யாடா வீட்டிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் வந்துட்டு எப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு யாடா அப்போ என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சீக்கிரமாக வச்சிடலாம், நெக்ஸ்ட் மந்த் வச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு அவசரப்படுவார். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு சரிப்பா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு குழப்பத்தில் தானே இருப்பான். கேட்டுமே யாடாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ ஹேடா வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நான் வந்துட்டு உனக்கும் நல்ல ஒய்ஃபாக இருப்பேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு பாட்டி வந்துட்டு இந்த ஸ்டெப் மாமா பார்க்க வந்திருப்பாங்களா. அப்போ அந்த எம்ப்ராய்டரி டிசைனை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே, யார் போட்டாங்கும் போது நீ தான் போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நீ போடலன்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்குள்ளே இதெல்லாம் கற்றுக்கிட்டாளா, பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல இதாக இருக்காளே, சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிறாளேன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ளார வருவாளாம். ஏமா நீனுமே நல்லா வந்துட்டு எம்ப்ராய்டிங்லாம் போடுவல்லாமா, பேசாமல் இந்த பொண்ணை வந்துட்டு என்னோடய பேலஸ்க்கு அமுச்சு விடு, எனக்கு வந்துட்டு அங்கே நிறைய டிசைன் பண்ணுற வேலைலாம் இருக்குது, ஸோ ஹீரோனோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுங்கும் போது உடனே வந்துட்டு அதுக்கு என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அழைச்சிட்டு போக சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ வந்துட்டு மற்ற டிசைன்லாம் போட்டு காமிச்சிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து வன்சிகா வந்துட்டு இந்த மாதிரி போயிருக்கா, அந்த பேலஸ்க்கு போயிருக்கா, பாட்டியோட பேலஸ்க்கு. அப்படியா பரவாயில்ல ஆன்ட்டி, உங்களுக்கு மற்ற வேலைலாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மற்ற வேலைலாம் பார்த்துட்ருப்பா. இந்த மாதிரி சாய் வராரு அப்படின்னு செஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண ரொம்ப ஆசையாக சாயை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக போவாள். அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த பேட்டி என்ன பண்ணுவானா, ஆச்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடம் வலிக்கிற மாதிரி அப்பண்டிஸ் அந்த வயிறு வந்து வலிக்கிற மாதிரி பண்ணுவாள். அப்போ வந்துட்டு சாய் வந்துட்டு சரி கையை கொடு நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடிச்சி அழைச்சிட்டு வருவான். இதை வந்துட்டு நீ வந்து பார்த்தோம்னு ஷாக்காக பார்ப்பா. இவன் உடனே பார்த்து நீயை பற்றி சிரிச்சுக்கிட்டே வருவான். நீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.